இன்னொன்னு இவரு பொம்பளை சத்தா கல்யாணம் பண்ணா எத்தனை பொம்பளை 40 கோடி மக்களுக்கு எங்க தளபதி ஒத்தாளு நேத்துல இருந்து சோறு திங்கல தண்ணி குடிக்கல பயந்து கிடக்குறோம் நாங்க தெரியுமா. விளக்குமாறு பிஞ்சிரு என்ன குழந்தை போனா உண்ணானா பெத்த வயிறு பத்திட்டு எரியுது நீல படிக்க வச்ச பாரு. கூட்டத்துல எதுக்குங்க சும்மா ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது. தற்குறி மக்கள் மயக்க மாட்டு விழுந்தாங்கன்னா ஆம்புலன்ஸ் வராம திரிசாவும் கீர்த்தி சுரேஷ்மா வருவாங்க. அங்க செல்போன் டவரே வேலை செய்யலையாமா சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. செல்போன் ஜாமரே வச்சாலும் 100க்கு 108க்கு போன் பண்ண முடியும். தற்குறி முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நீ அது எப்படிங்க செந்தில் பாலாஜி அவ்வளவு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு? உங்க ஒண்ணு நாமக்கல் முட்டையை பார்த்துட்டு கரூர் வரக்கு 4 மணி நேரம் ஆச்சு. கரூர்ல இருந்து திருச்சி போறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. அதெல்லாம் உங்க ஒன்னம் போனது தெரியல. செந்தில் பாலாஜி 800 மீட்டர்ல இருந்து 10 நிமிஷம் இங்க வந்ததான் தெரியுதா. உங்க அண்ணன் போனது என்னன்னு போய் கணக்கு எடுத்து பாருப்போ. 1000 சொல்லுங்க. இந்த அன்பில் மகேஷ் எல்லாம் எப்படிங்க 1 மணி நேரத்துல வர முடியும்? அதான் சந்தேகமா இருக்குதுங்க. அட ஒழுக்கமா கமெண்ட் இருந்துரு. உங்க அண்ணன் 40 நிமிஷத்துல கரூர்ல இருந்து திருச்சி போனா அது வெறும் நடிங்க. அமைச்சர் அவரு வந்து 1 மணி நேரத்துல திருச்சியில இருந்து கரூர் வர முடியாதா? புத்தியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் வருவீங்களா? முதலமைச்சர் எதுக்குங்க ராத்திரியோட ராத்திரியா கரூர் வந்தாரு? உங்க அண்ணன் 8:45 மீட்டிங் சொல்லிட்டு மெட்ராஸ்ல 8:45 ஃபிளைட் ஏறினதெல்லாம் உங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு முதலமைச்சர் நைட்டா வந்ததுதான் உங்களுக்கு ரொம்ப கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குதா? ஆயமா நீங்களே சொல்லுங்க. கரண்ட் குடுக்கல, போலீஸ் பாதுகாப்பு குடுக்கல, கேட்ட இடத்த குடுக்கலீங்க. கூட்டம் 12 மணிக்கு வர கூட்டத்துக்கு நைட் 7:30க்கு வரான். அது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி தரல, சோறு தரலையும் கேட்க தெரியல. வேலுச்சாமி புறந்தா வேணும்னு கேட்டது உங்க மாவட்ட செயலாளர் தான். கரண்ட கட் பண்ணுங்கன்னு சொன்னது உங்க மாவட்ட செயலாளர் தான். போலீஸ் உள்ள வந்து கூட்டம் தடுக்கிறாங்கன்னு சொன்னது உங்க மாவட்ட செயலாளர் தான்.